திறந்தாச்சு. என்ன விட்டுருங்க? அவனை முதல்ல சாப்பிடுங்க. உள்ள போற பேசணும் சரியில்லை. இந்த சவுண்ட் எல்லாம் வருதுங்க. நாங்க உள்ள போக மாட்டோம். ஆமா எங்களுக்கு பயமா இருக்கு. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட் ஆறுமுகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். ஏற்கனவே ஸ்டாஃப்ஸ்ட்டு சொல்லிட்டேன் ஹோபிக்கு மீட்டிங்னு. இப்போ அவங்க ஜெஹோப்பை மீட்டிங் ஹாலில் உட்கார வச்சிருக்காங்க. மீட்டிங் ஹாலுக்கு போய் நம்ம இப்போ ஜெஹோப்பை கடத்த போகிறோம். வாங்க போகலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த ஒன்று தான். நம்ம போகிறப்ப நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாது. இல்லாட்டி ஃப்ளாப் ஆகிடும். ஜெஹோப் இப்போ தான் நீங்கள் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்கீங்க. அதனால அடுத்து உங்களோட பாட்டு என்னவா இருக்க போகுதுன்னா, எனக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? கடத்த போகலாமா? வாங்க போகலாம். ஓகே ஜெஹோப் வெளில வாடா. நம்ம பண்ண போற விஷயத்துல நம்ம மண்டை கிளம்பி போய் நிக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். வாங்க போலாம். மாப்பிள்ளை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. சரி வா நம்ம போலாம். வா. எங்க போறது? வா போலாம் சொல்றல. தள்ளுறடே தள்ளுறா. என்னைய தள்ளி விட்டுட்டு போறியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம்? இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா? தெரியாது. ரன்சின் ஷூட்டிங் இன்னைக்கு தான். வா போலாம். ஏன்டா என்ன ஏமாத்துறீங்க? நீ சொல்லவே இல்லையா முன்னாடி? அவங்கள்ட்ட கூட கேட்டு பாரு. உண்மைதான். ரன்சின் ஷூட்டிங் தான் இன்னைக்கு. எனக்கு யாருமே சொல்லல. சொல்றவா? நான் வர மாட்டேன். நம்பிக்கை இல்ல. எவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? எந்திரி வா போலாம். வா ஜெஹோப். என்ன சீக்கிரம் எந்திரி வா போலாம். நான் காலையில மீட்டிங் அப்படின்னு. இன்னைக்கு எபிசோட் கலகட்ட போகுது. வாடா போலாம். நான் அப்பவே நினைச்சேன்டா இன்னைக்கு போய் மீட்டிங்கா. வெளிய மழை பெய்யுதேன்னு. சரி புரியுதுல. அப்ப வா. நம்ப முடியலடா என்னால. நம்புடா வாடா டேய். அப்படி இதுல முன்னாடி இல்லையா? சரி வா நம்ம போலாம். லேட் ஆகுது. வா. உனக்கு Dress எல்லாம் விடு. நான் வாடா சீக்கிரம் Dress எடுத்து வா போலாம். Dress எல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முன்னாடியே. நாங்க வரோம். பை பை. ரொம்ப தேங்க் யூ ஸ்டாஃப்ஸ். நீ முன்னாடியே சொல்லிருந்தா ஜாலியா வச்சு கிளம்பி இருப்பேன். என்ன இப்படி டென்ஷன் ஆக்கி இதுல உனக்கு என்ன ஆனந்தம்னு கேக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான்டா. இதுக்கு அப்புறம் நான் நிறைய பிராங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் முடிஞ்சு என்ன முடிஞ்சு இனிமே தான் ஆரம்பிக்குது. நீ இந்த பிராங்க் மட்டும் தான் பண்ணிருக்கியா இல்ல வேற என்ன நிறைய வச்சிருக்கியா? எனக்கு உன்னை நம்பவே முடியல. இப்ப ஸ்டார்டிங்ல சொல்லுவா கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப என்ன எபிசோட் சொல்லு. எனக்கு ஜெஹோப்பை கடத்தணும். அதான் பிளான். அவனை எங்க கூட்டிட்டு போறேன்னு அவன்கிட்ட சொல்லக்கூடாது. அவனை நல்லா பயமுடுத்தணும். பயப்படுறத மக்கள் பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால இப்போ மிலிட்டரியிலேருந்து வந்த உடனே அவனை சும்மா விடக்கூடாது. வந்த உடனே சர்ப்ரைஸிங்காக அவனை கூட்டி போய் பயமுடுத்தி அலக்களிக்க சொல்ல போகிற பிளானை காதில் வாங்கிட்டு அதை ஏற்பாடு பண்ணுங்க. திரும்ப உனக்கு மிலிட்டரி ட்ரைனிங் தரலாமா? அது உண்மையிலே ஜாலியாக இருக்கும். அவனை பயமுடுத்தி திரும்ப உனக்கு மிலிட்டரி ட்ரைனிங் தரணும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம அவனை கிட்னாப் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பி போகணும். என்னது கிட்னாவா? ஆமாம் சிரிக்காதீங்க. உண்மைதான் சொல்கிறேன். அவன் ஊர்லேருந்து வந்து ஒரு வாரம் ஆகட்டும். அப்போ தான் ஜாலியாக நிம்மதியாக இருப்பான். நல்ல வேலை எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பான். ஆனால் அப்போ தான் அவனை பிடிக்கணும். ஆனால் ஜெஹோப் ரொம்ப பாவம். அந்த ட்ரைனிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நீங்கள் ஏன் வேறு ஐடியா பண்ணக்கூடாது? இல்லை இது மாதிரி நல்லா இருக்கும். அவனுக்கு பிடிக்கும். முதல்ல நம்ம அவனை அப்புறம் இப்படி செஞ்சுதான் நம்ம அவனை கூட்டிகிட்டு போக போகிறோம். இது நல்ல பிளான்னு. இதுதான் என்னோட எபிசோடில் வரணும்னு ஆசைப்படுறேன். இதை செஞ்சுருங்க. எல்லா இடமும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நானும் ரெடியாக இருக்கேன். எங்கடா போகிறோம் நம்ம? இங்கே தான் பக்கத்தில் தான். ஜிபிஎஸ் நம்ம 5:30 மணிக்கு தான் போய் சேருவோம்னு சொல்லுது. அப்படியா? மணி இப்போ தானே 4 ஆகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமாம் தெரியுது. அது ஒரு கேமரா. இது கேமரா வைத்துட்டா இருக்கு. ஆமாம் நானே வந்து புதுசு ஆச்சரியமாயிட்டேன். இந்த காலத்துல தான் புது டெக்னாலஜியா. என்னைக்கு கூட்டிட்டு போய் அடுத்து என்ன பண்ண போறியோ? எனக்கு பயமா இருக்கேடா. அவனை நம்ப முடியல. நீ ஏன் பயப்படுற? என்ன நம்பி வந்துட்டல. உனக்கு ஃபுல் பாதுகாப்பு நான் தான் தர போறேன். ஏன் பயப்படுற? எங்க என்ன கிட்னாப் பண்ணில கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எந்த இடத்துக்கு போறேன்னு சொல்ல மாட்டற? ஒருவேளை ஷாப்பிங் கீப்பிங் போறமாடா? தாச்சி அப்புறம் என்னதானே பண்ண போற? நான் கேக்குறதுக்கும் பதில் சொல்ல மாட்டற. எனக்கு பயமா இருக்கு. திக்கு திக்குன்னு இருக்கு எனக்கு. உனக்கு என்னடா? உன் எபிசோட் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஒரு 5 எபிசோட்ஸ் நல்லா தான் இருக்கு எல்லாமே. அப்படியே ஷோ பாத்தியா? ஆமா எல்லாம் ஃபன்னியா தான் இருக்கு. வீடியோக்கு லைக் போட்டியா? இன்னும் எவ்வளோ தூரம் நான் போயிட்டே இருக்கணும்? உனக்கு தெரியாத மாதிரி நினைக்காத. எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் என்ன பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துடுறா வீட்டுக்கு.
ஏன்டா வந்து சாவற? விட மாட்டேன். நீ பிளான் பண்ண மாதிரி தெரியுது. அதான் பிளான் பண்ண. ஆனா பயப்படுற மாதிரி இல்ல. இல்ல நான் ஏன் பயப்படுறேன்னா பொதுவா நீங்க என்ன பயமுறுத்தி தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதனால தான் கேக்குறேன். நீ என்னையாச்சும் ஒரு ஷோ ஓட்ட பாக்குற. அப்படிதானே எனக்கு தெரியும்டா. போடா. இவ்ளோ நேரம் போயிட்டே இருக்கு காரு. எவ்வளவு தூரம் போகுது? 1.5 மணி நேரமா டிராவல். என்னடா இது? இல்ல டிராஃபிக்னால 1.5 மணி நேரம். அப்படியா? நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ உங்களோட மிஷன் என்னன்னா நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சாகணும். அதான் கேம். சப்சினே என்ன ஏமாத்திட்டால. இங்க பாரு. என்ன ஏமாத்திட்டாங்க தான். நான் கொடுத்த பிளான் முதல்ல இதுவே இல்லடா. ஆண்டவா என்னையும் சேர்த்து ஏமாத்திட்டாங்களே. அப்போ உன் பிளான் தான் என்ன? நீ என்ன பண்ணலாம்னு நினைச்சிருந்த? சொல்லி தொலை. இப்போ நீங்க பார்க்க போற இடம் ஒரு கைவிடப்பட்ட ஹாஸ்பிடல். அந்த இடத்துல நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் போங்க. இடத்த பார்த்தாலே பகீர்னு இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? என்னையும் சித்தா ஏமாத்துனாங்க. இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஓகே. இந்தாங்க இதுதான் மேப். இதை பார்த்து இந்த ஹாஸ்பிடல் உள்ள போங்க. சரி சரி இருடா இங்க வாடா. அவனுக்கு மிலிட்டரி ட்ரைனிங் தரது தான் என்னோட பிளான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வயிறு நிறைய சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் போலாம். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். பசியே போயிடுச்சுடா எனக்கு. அப்படிலாம் சொல்லாத. வா சாப்பிட்டு போலாம். உனக்கு ஆசாசியா பண்ணி வச்சிருக்கேன். நீ வேற. அவன் மிலிட்டரியில் எப்படி சாப்பிட்டானோ அதே மாதிரி அவன் சாப்பிடணும். நம்ம அவனை கொடுமைப்படுத்தணும். அந்த மாதிரி இருக்கணும். அவன் சாப்பாடு ட்ரேல கொடுக்கணும். ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும். பிளான் சூப்பரா போகணும். அதுக்கப்புறம் உனக்கு மிலிட்டரி ட்ரைனிங் தரணும். இதான் என்னோட பிளான். என்னடா இந்த சாப்பாடுலாம் ட்ரேல இருக்கு? மிலிட்டரியில் எப்படி தானே சாப்பிட்டா இப்பயும் சாப்பிடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பூனு கூட இதே ஸ்பூன் தான்டா. ஒரு அல்ட்டிக்காத. நீ மிலிட்டரியில் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டோட டேஸ்ட் விட இன்னும் சூப்பரா இருக்கும். சாப்பிடு. என்னடா இதெல்லாம் எப்படி இருக்கு? அதே டேஸ்ட். இதே சாப்பாடு தான் வைப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சிருக்கீங்க. நானும் தானே மிலிட்டரியில் இருந்தேன். நான் சொன்னேன் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. பழைய நினைவுகள்லாம் வருதா உனக்கு? ஆமாம் ஆமாம். இன்னும் கொஞ்சம் இடத்துல எல்லா நினைவும் வந்துடும் பாரு. அப்படி என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ணலடா. நம்ம கிளைம்பிங் பண்ண போகிறோம் சாயந்தரம். கிளைம்பிங்கா? கிளைம்பிங் சேல் அதிகமாக இல்லைல்ல? அப்புறம் எப்படி கொண்டு போவேன் என்ன நீ? எங்க நான் தேடி வச்சிருக்கேன் உனக்காகவே. அப்புறம் என்ன இவ்வளோ சாப்பிட வைக்கிற? இவ்வளோ சாப்பிட்டு கிளைம்பிங் பண்ணுறது? நீ வீரன்டா. எல்லாத்தையும் செஞ்சிருவா. போகலாம். இவன் வேற எதுக்கும் அடி போடுறான் எனக்கு தெரியுது. நீ என் உயிர் தோலை. உன நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன தள்ளி வர சச்சின்னு சொல்லணுமா? சரி ஓகே சொல்கிறேன். நீ எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குடா. அதெல்லாம் யோசிக்காதவா. போகலாம். நம்ம எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா நீ? எனக்கே தெரியாதுடா. உனக்கு மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்கணுன்றது தான்டா என் பிளானு. நடிக்காதடா. டேய் நீ வந்து அந்த கிளிப் எடுத்து பாருடா. நான் உனக்கு வெயிட் தூக்குற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்கு தான் சாப்பாடு கூட கொடுத்தேன். ஆனால் எப்படி ஆயிடுச்சு பத்தியா? எல்லாம் விதி. உள்ள போற பேசணும் சரியில்லை. இந்த சவுண்ட்லாம் வருதுங்க. நாங்கள் உள்ள போக மாட்டோம். ஆமா எங்களுக்கு பயமா இருக்கு. கேமரா மனுஷன் கூட வர மாட்டேன்றீங்க. அவங்க அப்படித்தான் இப்போ வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உள்ள வந்துருவாங்க. நம்ம 4 கத்துவோம். ஆமா ஆமா நம்ம கத்துன உள்ள வந்துருவாங்கல்ல. ஆமா ஆமா. சரி வா. இந்த பிளான் நல்லா தான் இருக்கு. ஓகே வா உள்ள போலாம். வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கடா. விட்டு போதறாடே வாடா. நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும்? அந்த எல்லா அளவும் அந்த மேப்ல போட்டுருக்கு. இதை படிச்சுட்டு வாடா போய் தொலைவோம். உனக்கு என்னப்பா தைரியமானவன் உள்ள போயிருவேன். எனக்கு அப்படியா? வாடா. இந்த இடத்துல தான் இந்த டெட் பாடி கடந்துச்சு. உனக்கு தெரியுமா? ஏய் வாய மூடுறா. சரி எந்த பக்கம் போகணும்னு பாரு மேப்ல. இந்த பக்கம். இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. எனக்கு உள்ள போகவே பிடிக்கல. என்ன பண்றது? நமக்கு கொடுத்த எபிசோடே தான். உள்ள போய் தான் ஆகணும். வெளியே வரக்கூடாது. சரி வா போவோம். பொதுவா இந்த மாதிரி நீளமான பாதைகள்ல பேய் வரும். இங்க போவானான்னு நினைக்கிறேன். ஆனா இங்கதான் போகணும்னு போட்டிருக்கு. என்ன பண்றது? திடீர்னு பேய் வந்துருச்சுன்னா? டேய் கண்டிப்பா பேய் வரும்டா அந்த இடத்துல. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. அதுக்கு நீ போ முதல்ல. நீ போடா. நீ ஃபர்ஸ்ட் போ. இப்படி நீ போ நடிச்சிட்டு கடைசியில யாருமே போகாம இருக்க போறோம். நம்ம வார்ம் அப் பண்ணிக்கலாம். அப்பதான் திடீர்னு பேய் வந்தா ஓடலாம். வா போலாம். சேர்ந்தே போவோம். இரு இன்னும் 2 வார்ம் அப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பதானே ஓட முடியும். ஃபிளெக்சிபிளா உடம்பு இருக்காதுடா. இரு வர நானும் வார்ம் அப் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன சத்தம்? இதுதான் போகணும். நான் போய் சொன்னேன். நீ கேட்டியா? வேற என்ன பண்றது? அந்த பக்கம் தான் போன் போட்டுருக்கு. அங்க பேய் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. அப்பவே அந்த பாதையை பார்த்து நான் பிடிச்சிட்டேன். நம்மள எமர்ஜென்சி ரூம்குள்ள தானே போக சொன்னாங்க. பாத்தியா? நம்ம ஒரு வேளை வந்துட்டோம். ஓகே வா உள்ள போலாம். நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஏற்கனவே பயமுறுத்திருச்சுல. திரும்ப வந்து பேய் வைக்க மாட்டாங்க. அப்ப சரி வா போலாம். என்ன பெட் பெட்டா கிடக்கு? ஒரியா நம்ம ஒண்ணுல போய் படுப்போம். டேய் அதெல்லாம் டெட் பாடி வைக்கிறதுடா. ஓ
இரு உள்ள ஏதாச்சும் இருக்கா நீ போய் எட்டி பாத்துக்கலாம். டேய் இங்கலாம் வாய் போகுதுடா. டேய் நான் வாய் போலடா. சேஃப்டி மெஷர் செக் பண்றேன். வாய் போல போலாம். என்னாச்சு? ஒண்ணுல என் கேமரா கீழ வந்துருச்சு. ஏய் பாத்திரம் இருட்டு ஜாஸ்திரா. திடீர்னு பேய் எங்க இருந்து ஓடி வருமா? வாய் வைக்காத பேசாம இரு. நம்ம வேற திரும்பி நிக்கிறோம். பின்னாடி வந்துற போகுது. கடச்சிச்சா இல்லையா? இல்ல நான் தேடிட்டு தான் இருக்கேன். அந்த டாக்குமெண்ட் கிடைக்கவே இல்ல. செத்ததுக்கு அப்புறம் இந்த ரெட் பாடில எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு இருக்கு. யாரோ செத்து போனதுக்கு அவங்களோட ஃபைல நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மள பேய் பிடிச்சிர போகுது. பயமா இருக்கு எனக்கு. ஒண்ணுங்க கண்டுபிடிக்கலன்னா நம்மள சாவடிச்சிர போகுது. இங்க ஒரு ஃபைல் இருக்கு பாரு. இது யாரே கொலை பண்ணி விட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. பேர் மாத்தி போட்டு ஆபரேஷன் தப்பு பண்ணிட்டாங்க போல. அப்ப அந்த டாக்டர் மேல தான் கேஸ் போட்டுருக்கணும். இந்த ஒரு ஹாஸ்பிடல்லயே அத்தனை தப்பு ஆபரேஷன் பண்ணி செத்து போன கேஸ் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் போலி டாக்டரா? அப்ப எல்லாம் ஒண்ணு மாதிரின்னு சொல்லு. நான் எங்கடா டாக்டரா இருந்தேன்? இல்ல நீ போலியா நடிப்பு இல்ல பயப்படுற மாதிரி அதனால சொன்னேன். ஓ அப்படியா? பெதுக்குரோட ஷோக்கு என்ன கூப்பிடாமலே இருந்திருக்கலாம்ல. நீ நல்லா கத்துவி இல்ல அதனால நிறைய பேர் பாப்பாங்க வியூவர்ஸ். அட கர்மமே. அதை விடு. எப்படி இந்த கைவிடப்பட்ட ஹாஸ்பிடல்ல லைட்லாம் எரியுது? கரண்ட் கனெக்ஷன் யாரு கொடுத்தா? எல்லாம் நம்ம ஸ்டாஃப் தான். டேய் கொஞ்சம் சீரியஸா நடிடா. நம்ம உண்மையிலே இந்த கதைக்குள்ள இருக்கிற மாதிரி பேசு. ஓகே. அட கடவுளே 4 பேரும் ஒரே நல்லா செத்துருக்காங்க. ஆமா நானும் பார்த்தேன். அதுவும் கர்ண கொலை பண்ணி கொண்டிருக்காங்க. அட கடவுளே அவங்களோட ஆவி இன்னும் இந்த ஹாஸ்பிடல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஜோப் ஒண்ணு மட்டும் நம்ம ஸ்டாஃப் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம் சொல்ற? அட்லீஸ்ட் தரையெல்லாம் கூட்டாம அழுக்கா போட்டுருக்கலாம்ல. ரொம்ப புதுசா இருக்கு ஹாஸ்பிடல் அதான் சொல்றேன். அதே தான் அவங்க பண்ணிட்டாங்க போல விடுங்க. சரி வேற என்ன தேடுறதுக்கு இருக்கு? இன்னும் நிறைய தேடணுமா என்ன? ஓ அங்க ஒரு லாக்கர் வேற இருக்கா? ஆமாண்டா. இப்ப அதோட பாஸ்வேர்ட் வேற கண்டுபிடிக்கணுமே. இந்த ஃபைல்ல இருக்கும் பாரு. இது எடுத்து திறந்து பாரு. ஃபைல்ல எடுத்து பாரு எனக்கு புரியல. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பாப்போமா? கேரக்டருக்குள்ளே மூழ்கிட்டியாடா நீ? ஹலோ அண்ணா அடுத்த என்ன பண்றது எனக்கு ஐடியாவே இல்ல. அண்ணா என்ன சொன்னாரு? வாக்கி டாக்கி அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே கேட்கல. சரி விடு நம்மளே நான் சொன்ன மாதிரி பர்த் டேட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இரு பேசாம 4 பேர் வருஷத்தையும் போட்டு பார்க்கலாம். 2016 இன்னொன்னு பாரு அதுல போட்டிருக்கோம். இரு போடுறேன். டேய் பாத்துறா நம்ம பாட்டு திரும்பி இருக்கோம். பின்னாடி தானே வந்துட போகுதுடா. பின்னாடியா? சத்தம் கேட்கற மாதிரி தான் இருக்குது. 1989 வரல ஒர்க் அவுட் ஆகல. 1 2 3 4 போட்டு பாரு. அதெல்லாம் சிம்பிள்ரா. இல்ல 4 0. இரு முதல்ல பொறுமையா உட்காந்து செக் பண்ணி பார்ப்போம். சரி நானும் செக் பண்றேன். இரு என்ன டேட் போட்டிருக்கு? எனக்கு கடுப்பா இருக்கு. ஏன் வந்தோன்னு இருக்கு. இந்த ஷோ பண்ணிருக்கே வேண்டாம். இரு 4 பேப்பர்ல இருந்து ஒரு நம்பர் போடுவோம். நீ போய் போட்டு பாத்துருவா போ. அங்க போய் நின்னு போட டென்ஷன் ஆகும். கால் கடுக்குது ஏற்கனவே எனக்கு. உட்காரணும் போல இருக்கு. கண்ணுக்கு தப்ளே ஆன்சர் வச்சுட்டு சுத்துறானுங்க. நம்ம வேற எங்கேயாச்சும் தேடலாமா? இந்த லாக்கர் திறக்கணும் அவசியம் இல்ல. வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம். சரி வா பாப்போம். ஒருவேளை லாக்கர் திறக்கிறது கட்டாயமா இருந்தா யாருக்கு தெரியும்? கடைசியா பாத்துக்கலாம் எதுவும் அதெல்லாம். நம்ம மொத்தம் தேடலாம் வா. ஆமா இது என்னது? இப்படி டப்பா டப்பாவா இது இருக்கு. நீ பாத்தியா ஏற்கனவே? நான் ஏற்கனவே பார்த்துட்டு அதெல்லாம் டம்மி தான். வேஸ்ட் தடாத. பாருடா திரும்பவும் பார்த்தா அப்போ இதுல ஒண்ணுமே இல்லை. வேஸ்ட் தான். உனக்கு மூளையே இல்லை ஜீவ். இந்நேரம் ஜேகே இருந்தா எப்போ கண்டுபிடிச்சிருப்பான். இப்போதைக்கு அவனை இழுக்கிற. அவன் சின்ன பையன் தானே. அவனுக்கு அறிவு நிறையா இருக்கும். அவனை போய் நீ ஆட்டத்துல செத்தினா நம்மளை கிட்னாப் பண்ணதே அவனை தான் இருப்பான். நீ வேற. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் மட்டும் இந்த இடத்துல போட்டு அவன் எஸ்கேப் வருவான். வெளியே போயிருவான். அவன் அதெல்லாம் செய்யற ஆளு தான். சின்ன வயசுல பண்ணிருக்கான் நிறைய வாட்டி. ஆமா நானும் பாத்திருக்கேன். மோசமான பையன். ஒரு ஹிண்டாச்சு கிடைச்சா நமக்கு ஒண்ணு கூட கிடைக்கல. என்ன பண்றது? நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிரலாமா? கதவு திறந்துருக்கான்னு தெரியல. இல்லாட்டி போயிடலாம். இங்கேயே இத்தனை ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதுக்குள்ள மாத்திரை வேற போட்டிருக்கு பாரு. அந்த மாத்திரைக்கு அர்த்தம் இருக்குமோ? இரு நான் ட்ரை பண்றேன். 1629. ஓ வந்துருச்சுடா. இது வந்துருச்சா? என்னடா சொல்ற? ஆமாடா. அப்ப இந்த மாத்திரையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேஷண்ட்ஸ்லாம் மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க போல. அப்படியே மாத்திரையை பார்த்து திங்கணும் நிறைய இருக்காது. சரி பாவம் விடுறா. ஒரு வேளை லாக்கரை திறந்தாச்சு. ஓவரா கத்தாத.